ஆஸ்டி. நான் 5ஆம் வகுப்பு இ பிரிவில் பயின்று வருகிறேன். இன்னைக்கு சுதந்திர தினத்துக்காக நம்ம கொடி ஏற்றினோம் இல்லையா? இந்த கொடி எப்படி உருவாச்சு? காந்திஜி தான் பிங்கேலி வெங்கையா கிட்ட சொல்லி உருவாக்குனாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த கொடி உருவாக முக்கிய காரணமாக இருந்த ஒரு சிறுமியை பற்றிய கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டில இருந்து ஒரு கணவனும் மனைவியும் தென்னாப்பிரிக்காவுக்கு பிழைக்க போறாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்திய நாட்டில் சுதந்திரத்துக்கான போராட்டம் அதிகமாக நடந்துட்டு இருந்துச்சு. இங்கே தான் இப்படின்னு பார்த்தா தென்னாப்பிரிக்காவில் அதை விட மோசமான நிலைமை நம்ம இந்திய மக்களுக்கு ஏற்பட்டுச்சு. அப்பான்னு பார்த்து வக்கீல் படிப்புக்காக காந்திஜி தென்னாப்பிரிக்காவுக்கு வந்தார். அங்கே இந்திய மக்கள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு பல போராட்டத்தை செய்கிறாரு. இது எல்லாம் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்தா ஒரு 14 வயது சிறுமி ஒரு போராட்டத்துக்கு கோஷம் போட ஒரு வேண்டும்னு கேட்கும்போது அந்த சிறுமி நான் தயார்னு முன் வரா. அந்த போராட்டத்தில் அந்த சிறுமியோட குரல் ரொம்ப சத்தமாக கேட்குது. இந்த போராட்டம் 56 நாட்கள் நடந்தது. இது பொறுத்துக்கொள்ள முடியாத காவல்துறையினர் காந்தியை சுடு துப்பாக்கி எடுத்து முன் வந்தது. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த சிறுமி காந்திஜி முன்ன போய் நின்றுட்டு என்னை சுட்டுட்டு அவரை சுடுங்கன்னு சொல்கிறா. இதை கேட்ட போலீஸு காந்தியை விட்டுட்டு அந்த போராட்டத்தில் இருந்த எல்லாரையும் கைது பண்ணி கப்பலில் ஏற்றுறாங்க. அப்போ எல்லாரையும் நீ எந்த நாடுன்னு கேட்கும்போது அந்த சிறுமியும் கேட்குறாங்க. அப்போ அந்த சிறுமி இந்தியான்னு சொல்கிறா. இந்தியானா ஒரு நாடே கிடையாது, ஒரு கொடி கூட இல்லாத ஒரு இடம் அது, அதை போய் நாடுன்றன்னு சொல்லி அவங்க சிரிக்கிறாங்க. இதை பொறுத்துக்கொள்ள முடியாத அந்த சிறுமி தன் மானம் காக்கும் ஆடையிலிருந்து ஒரு பகுதியை கிழித்து இதான் என் தாய்நாட்டின் கொடின்னு காட்டுறா. அப்போதான் காந்திஜிக்கு ஒரு யோசனை வருது, நம்ம இந்தியாவுக்கோ ஒரு தேசிய கொடி வேணும்னு. அந்த கொடி தான் இந்த கொடி. இதை கண்ட போலீஸு பல்வேறு வழக்குகளை அந்த சிறுமி மேலே சுமத்தி சிறையில் அடைக்கிறாங்க. அவளுக்கு சாப்பிட்றதுக்கு கல்லும் மண்ணும் கலந்த உணவை கொடுக்குறாங்க. மேலும் அடி உதனும் சித்திரதையும் செய்கிறாங்க. இதனால இந்த சிறுமியோட உடல்நிலை ரொம்ப மோசமாகுது. அப்போதான் காந்திஜிக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஒப்பந்தம் செய்யும் போது நன்னடக்கத்தை குறிப்பிட்டு சில நபர்களை விடுதலையும் செய்கிறாங்க. அப்போ காந்திஜி அந்த சிறுமியை தன் தோளில் சுமந்து வீட்டில் விட்டுட்டு உடல்நிலை பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு சென்று விடுகிறார். அந்த சிறுமிக்கு உடம்பு முடியாமல் தன் 14 வயதிலேயே இறந்தும் போயிடுறாங்க. அவங்க இறக்கும்போது கூட நம் தாய் நாட்டு போலே என்ற கவலையுடனே தம் உயிரை விடுகிறார். பின்பு ஒரு முறை காந்திஜி தமிழ்நாடு வந்திருக்கும் போது அந்த சிறுமியோட கிராமத்துக்கு போய் அந்த மண்ணை எடுத்து நெற்றில் பூசிக்கொண்டாராம். தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை, வளரவில்லை, ஏன் தமிழகம் கூட வந்ததில்லை. இருப்பினும் தமிழ் மீதும் தன் நாட்டின் மீதும் பற்றுள்ள அப்பேர் வேறெவரும் இல்லை. அவர்தான் தில்லையாடி வள்ளியம்மை. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்பது எதுகை மோனைக்காக சொன்ன ஒரு வாசகம் அல்ல, அது ஒவ்வொரு தமிழனுக்குமான உயிர் துடிப்பு. தமிழின் ரத்தம் ஓடும் எவரும் எவ்விடம் சென்றாலும் எங்கு வாழ்ந்தாலும் நம் நாட்டின் பற்றி விடுவதில்லை என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக தில்லையாடி வள்ளியம்மை உலக உதாரணம் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நம் தேசம் காப்போம். நன்றி, வணக்கம்.